So now we continue the 6.2 exercise. First பாருங்க, make a model of the fish using the given tetromino shapes. இந்த tetromino shapes வச்சு fish நம்ம வரையணும். ஸோ அது எத்தனை டைம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த எல் ஷேப்பில் இருக்கிறது வந்து 3 டைம்ஸ் இன்னும், ரெட் கலரில் அந்த டீ ஷேப்பில் இருக்கிறது 2 டைம்ஸ்னும், க்ரீனில் இருக்கிறது 1 டைம்னும், எல்லோவில் இருக்கிறது 1 டைம்னு சொல்லியிருக்காங்க. இதே கண்டிஷன் வச்சு தான் நம்ம ஃபிஷ்ஷை வரைய போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ நமக்கு இந்த கலர் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு ஷேப்புக்குமே என்ன கலர் கொடுக்குறோமோ அதே சேம் கலர் தான் நம்ம கொடுத்துட்டு வந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் படியே டைம்ஸும் பார்த்துக்கணும் நம்ம. இது வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க. 2 டைம்ஸ் அந்த ரெட் கலர் வந்து பண்ணிட்டேன். எல்லோ வந்து 1 டைம் தான் கொடுத்துருக்காங்க. 1 பாக்ஸ் வந்துருச்சு எல்லோ பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த வயலட் கலர் வந்து 3 டைம்ஸு போட்டாச்சு. க்ரீன் வந்து 1 டைம் போட்டாச்சு. ஸோ அவங்க கண்டிஷன் படியே நம்மளும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதில் மெயின் வந்து கலரிங் தான். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், கம்ப்ளீட் த கிவன் ரெக்டாங்கிள் யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ ஷேப்ஸ். இந்த டெட்ரோமினோ ஷேப்ஸ் வச்சு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ளூ கலர் வந்து 1 டைம் தான், வயலட் கலர் வந்து 3 டைம்ஸ், எல்லோ வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ரீன் 3 டைம்ஸ், ரெட் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். க்ரீன் வந்து 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கலரே இப்போ பண்ணால் புக்கில் நல்லா இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கலர் பென்சில் மாற்றிக்கோங்க, தப்பு இல்லை. வயலட் கலர் 1 டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். க்ரீன் 2வது தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லோ பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ரெட் கலர், அந்த ரெட் கலருக்கு கொடுத்துட்டேன் 1 டைம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். வயலட் கலர் 3 டைம்ஸ் வயலட் கலர் வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி. தேர்ட் சம்மும் அதே போல் தான். ஷேட் த கிவன் ஃபிகர் கம்ப்ளீட்லி பை யூஸிங் அ 5 டெட்ரோமினோ ஷேப்ஸ் ஒன்லி 1 டைம்ஸ் தான். இந்த 5 டெட்ரோமினோ ஷேப்ஸ் வந்து 1 டைம் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணிட்டேன் பாருங்கள். 3rd டெட்ரோமினோ முடிச்சிட்டேன். 4th ஷேப் முடிச்சிட்டேன். 5th ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருங்க. ஒவ்வொரு டெட்ரோமினோக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். தப்பு இல்லாமல் பண்ணலாம். இல்லை இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ கலரிங் பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஈஸி, நல்லா அழகாக பண்ணலாம். யூஸிங் த கிவன் டெட்ரோமினோ 4th சம் வித் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர்ஸை நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம் அந்த 4x4 கிரிட்டில். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவங்க கலர் கொடுத்துருக்க மாதிரியே பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒயிட் பாக்ஸுன்றதுனால பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வயலட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு 10, 11, 8, 12 அப்படின்றத போட்டேன். ஸோ அவ்வளோதான். 4th சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 5th வந்து பாருங்கள். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு விவேகானந்தர் மெமோரியல் ஹால் ஃப்ரம் த மண்டபம் யூஸிங் த கிவன் மேப். இந்த கிவன் மேப்பை வச்சு மண்டபத்துலேருந்து மெமோரியல் ஹாலுக்கு எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கேட்குறாங்க. 2 விதமாக போகலாம். ஒன்று 6 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறதே போகலாம். இன்னொன்று வந்து 7 கிலோமீட்டர் ப்ளஸ் 1.5 கிலோமீட்டர். இதில் எது ஷார்ட்டஸ்ட்னா 7 + 1.5. ஸோ அதை தான் இங்கே எழுதுகிறாங்க. ஸோ 6 + 2 + 1.5. ஸோ இதுதான் அதிகமாக காட்டுது கிலோமீட்டர்ஸ் 9.5. நெக்ஸ்ட்டு 7 + 1.5 8.5 காட்டுது. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுனா மண்டபம் டு அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு. நான் 8.5 தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட்டு வே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th 7th we do in the next video. Now we continue the 3rd video. 6th sum பாருங்க. Fill in 4x10 rectangular completely using the 5 tetromino shapes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 tetromino shapes twice time யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4x10
10 rectangular completely அப்படின்னா ஒன்றும் இல்லை 4 rows and 10 columns. ஸோ நம்ம புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 4 rows நம்ம வரைஞ்சிக்கணும் 10 columns. ஸோ 1 2 3 4 rows வரணும். அதே போல் 10 columns 1 2 3 4 5 6 7 8 9 10 columns வந்துருச்சு. இதை வச்சு இந்த டெட்ரோமினஸ் ஷேப்ஸ் அந்த 5 ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதை ட்வைஸ் டைம்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்ம புக் பேக்கில் இருக்குது பாருங்கள், நான் அதை அப்படியே பிக்சர் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பாசிபிள் வேஸும் இருக்குது, அது மட்டுமே இல்லை, நிறைய பாசிபிள் வச்சு நம்ம க்ரியேட்டிவாகவும் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் போட வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதை வந்து பாக்ஸ் போட்டு பண்ணணும். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புக் பேக்கில் போகலாம். ஸோ 6th ஆன்சர் இதுதான். ஸோ 4 grid அண்டு 4 into 10 ரெக்டாங்குலர் பாக்ஸ். நம்மளே பாக்ஸ் போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 5 டெட்ரோமினோஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. எத்தனை டைம்ஸ் சொல்லலாம், ஒவ்வொரு டெட்ரோமினோ 2 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, ப்ளூ கலர் எடுத்திருக்காங்க, 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வயலட் கலர் வந்து 2 டைம்ஸ், அப்புறம் இந்த ரெட் கலர் வந்து 2 டைம்ஸ், க்ரீன் வந்து 2 டைம்ஸ், நெக்ஸ்ட் எல்லோ வந்து 2 டைம்ஸ். இது வந்து மோர் பாசிபிள், இன்னும் நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ இதே போல தான் நீங்கள் போடணும். அந்த 8th சம்முக்கு கீழே இந்த ஆன்சரை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இதுவை போட்டுக்கோங்க. Now 7th sum பாருங்க. So fill in 8 into 5 rectangular completely using the 5 tetrominos twice. இங்கேயும் அங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 8னா 8 rows and 5 columns. ஸோ 8 row போடணும், இப்படி 8 row போடணும் and 5 columns போடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த 5 columns போட்டு அந்த 5 டெட்ரோமினோஸை 2 டைம்ஸ் நம்ம ட்வைஸ் டைம்ஸ் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7th சம்க்கான ஆன்சர் இதுதான். இந்த 8th சம்முக்கு கீழே இந்த 2 பாக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, இதே போல் வரைஞ்சிக்கோங்க. ஸோ 6th 7th 8th இதே போல் வரைஞ்சி கலர் அடித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த புக் பேக் எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், எத்தனை ரோ சொல்லியிருக்காங்க, 8 rows சொல்லியிருக்காங்க, 5 columns சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம், 8 rows and 5 columns. ஸோ இப்படியும் பண்ணலாம் பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 rows and 8 columns. நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். 8 into 5ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 5 into 8 இங்கே அப்படி எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியும். இதுதான் ஒரே ஆன்சர் தான்னா கிடையாது, மோர் பாசிபிள், நிறைய பாசிபிள் வழி நமக்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6th 7th 8th சம் கீழே அழகாக ட்ரா பண்ணி என்ன பண்ணுறீங்க, கலரிங் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்க. 8th சம்மும் அதுக்கு கீழே சென்ட் பண்ணுறீங்க. அதே பேஜில் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஆல் பாசிபிள் ரூட்ஸ் ஃப்ரம் A to D. ஸோ A to D வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் என்ன, ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏலேருந்து டிக்கு போகணும், என்னென்ன பாசிபிள் வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி. ஈக்கும் சிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட் பிட்வீன் பி அண்ட் எஃப். பிக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ள ஆல் பாசிபிள் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த ஷார்ட்டஸ்ட் ரூட். இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினில் 8th கொஸ்டினில் ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட் ஃப்ரம் ஏ டு டி. ஸோ ஏலேருந்து டிக்கு போகிறதுக்கு என்னென்ன பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஏலேருந்து ஜி போகலாம், ஜிலேருந்து டி போகலாம், இது ஒரு பாசிபிள் ரூட்டு, ஒரு ரூட்டு. அடுத்து ஏலேருந்து பி, பியிலேருந்து டி, அப்படி ஒரு பாசிபிள் ரூட்டு. அப்புறம் தேர்ட் ரூட்டு பாருங்கள், ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, அது ஒரு பாசிபிள் ரூட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்கள், ஏலேருந்து ஜி, ஜிலேருந்து எஃப், எஃப்லேருந்து டி, இக்கு இலேருந்து டி, இத்தனை பாசிபிள் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இ அண்ட் சி. ஈக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 120 + 200, 120 200 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 320 மீட்டர் கிடைக்கும். அதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட் பிட்வீன் பி அண்ட் எஃப் வித் டிஸ்டன்ஸ், மென்ஷன் த ஷார்ட்டஸ்ட் ரூட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஷார்ட்டஸ்ட் ரூட்டும் கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் கிலோமீட்டர் அந்த மீட்டர்லையும் கேட்டிருக்காங்க. இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் பி டு ஏ போடணும், ஏ டு ஜி போடணும், ஜி டு எஃப். ஸோ அப்போ பிலேருந்து ஏ போகும்போது 250, அடுத்த ஏலேருந்து ஜி போடும்போது 100, ஜிலேருந்து எஃப் போகும்போது 150. ஸோ டோட்டலாக 600 மீட்டர் வருது. இதே போல் செகண்ட் ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம், தேர்ட் ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம், ஃபோர்த் ரூட் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ அதில் எந்த ரூட் ஷார்ட்டஸ்ட் ரூட்னா தேர்ட் ரூட் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட். ஏன்னா எல்லாத்துலேயும் கம்மியாக காட்டுறது எது, 450 மீட்டர் தான் கம்மியாக காட்டுது. இன்னொன்று வந்து 600 இருக்கு, செகண்ட் ரூட் வந்து 520, ஃபோர்த் ரூட் வந்து 740 மீட்டர். அப்போ இதில் எது ரொம்ப கம்மியான ரூட்னா 450 தான். ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 6.1 6.2 பார்த்துட்டோம். 6.1ல வந்து 7 சம்மு அதை புக் ஒர்க்கில் அழகாக பண்ணிடுங்க. 6.2ல வந்து 5 சம்ஸ் புக்கில் பண்ணிடுங்க. 6, 7, 8ல வந்து அந்த 8th சம்க்கு கீழே நீட்டாக பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி see in the next class.